படிக்க வேண்டும் இருந்து மனம் இருந்தும் கூட கிறிஸ் இன்டர்நேஷனல் பள்ளி போன்ற பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கின்ற பல மாணவ மாணவிகளை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இவ்வளவு நல்ல பிள்ளைங்களை வளர்த்து அந்த அம்மா அப்பா எல்லாம் இங்க அனுப்புறாங்களே சார், எங்க பிள்ளைங்க அப்படி இல்லையே ஏன் சார் அப்படின்னு ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிடம் கேள்வியை வைத்தார். உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. உலகத்திலேயே தூரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர். எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய கணவனை விட புத்திசாலியா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கய்யா. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா நல்லா சம்பாதிக்கலாம், தயவுசெய்து சொல்லாதீங்க. சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் கல்வி அப்படின்னு பிள்ளைகிட்ட பெற்றோர்கள் சொல்லவே சொல்லாதீங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். அருமை பெற்றோர்களே, இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்ப அங்கங்க இருக்கிறவங்க கேட்கட்டும், இங்க இருக்கிறவங்களும் கேட்டுக்கங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது, உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்ற நான் இந்தியாவிலே பார்க்கும் போது பல ஆயிரம் மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை அல்லது இந்த பிள்ளைகளே வச்சுங்களேன், இங்கு படிக்கின்ற மாணவ மாணவிகளை விட அறிவிலும் ஆற்றலிலும் திறமையிலும் கூட இன்னும் மிகுந்திருப்பவர்கள் படிக்க வேண்டும் இருந்து மனம் இருந்தும் கூட கிறிஸ் இன்டர்நேஷனல் பள்ளி போன்ற பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கின்ற பல மாணவ மாணவிகளை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நான் இப்போது சொல்லுவது மாணவ மாணவிகளுக்காக. அவர்கள் இந்த அரங்கத்தில் எங்கிருந்தாலும் உள்வாங்கிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு. ஆனால் உங்களுக்கு மட்டும் இந்த பள்ளியிலே படிப்பதற்கு இடம் கிடைத்ததற்கோ அல்லது வாய்ப்பு கிடைத்ததற்கோ பெரிய வகுப்பிலே படிக்கின்ற மாணவர்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மதிப்பெண்களோ உங்களுடைய அறிவோ ஆற்றலோ இரண்டாம் காரணம் தான். முதற் காரணம் என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் பனியிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் ஏன் வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற உங்களை போன்ற தாயையும் தந்தையையும் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அந்த பிள்ளைகள் இந்த பள்ளியிலே படிக்கிறார்கள் என்பதை பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் சொல்லித்தர வேண்டும். ஒரு நல்ல அறிவார்ந்த பெற்றோர்களிடம் நான் பேசுகிறேன். உங்களுடைய பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 3 மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவிலே ஹூஸ்டன் நகரத்திலே நான் பேசி முடித்து விட்டு அமர்ந்தேன். ஆயிரக்கணக்கான தமிழர்கள், அங்கங்கு 1-2 அமெரிக்க சிட்டிசன்ஸ் என்று சொல்வார்களே, இந்தியர்கள் அமெரிக்க மக்களே இருப்பதை நான் பார்த்தேன் கூட்டத்திலே. ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அவர் ஆங்கிலத்திலே சொன்னதை தமிழிலே சொல்லுகிறேன். இந்தியாவில் இருந்து, குறிப்பாக தமிழகத்தில் இருந்து இது போன்ற பள்ளிகளிலே படித்துவிட்டு கல்லூரிகளிலே படித்துவிட்டு, ஆசிரியர்களும் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் இந்த பெற்றோர்களுடைய பெருமை என்ன என்று. அமெரிக்காவில் பணிபுரிகின்ற மாணவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாக, மிகப்பெரிய உழைப்பாளிகளாக, கடுமையாக உழைப்பவர்களாக, மனிதநேயம் மிக்கவர்களாக, இவ்வளவு நல்ல பிள்ளைங்களை வளர்த்து அந்த அம்மா அப்பா எல்லாம் இங்க அனுப்புறாங்களே சார், எங்க பிள்ளைங்க அப்படி இல்லையே ஏன் சார் அப்படின்னு ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிடம் கேள்வியை வைத்தாள். நான் சொன்னேன், எங்க பெற்றோர்களை பத்தி நீங்க இப்படி சொல்றீங்களேம்மா, நான் அதை அங்க போய் சொல்றேன்னு சொல்லும் போது ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், பிள்ளை வளர்ப்பு பற்றி தமிழக தாய்மார்களிடம் நான் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெண்மணி சொன்னாங்க. எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னேன். அடுத்த ஒரு கேள்வி அவங்க கேட்டதுதான் முக்கியம். ஓய்
வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? எப்படி அவர்களால் மட்டும் இந்த பிள்ளைகளை இப்படி வளர்க்க முடிகிறதுன்னு சுந்தர் பிச்சையில இருந்து, சத்யாநாதன்ல இருந்து, சிவநாடாரில இருந்து அந்த அம்மா உதாரணம் சொல்லுது. இதுக்கு என்ன காரணம் சார் என்ன கேட்டுச்சு. உங்களை போன்ற ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன் தானே நான். அடுத்த நொடி அந்த அம்மாவிற்கு பதில் சொல்லேன். ஒரே காரணம்தான். உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. We are living for the next generation. நீங்க அது மாதிரி இருந்தா உங்க பிள்ளைகளும் அப்படி இருக்கும்னு சொன்ன. அப்படியே ஒத்துக்கொண்டார்கள். இதை நான் சொல்லுவதற்கு மிக முக்கியமான காரணம் உண்டு. பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உலகத்திலேயே தூரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர். தனக்கென்று வாழாமல் பிள்ளைகளுக்காக வாழுகின்ற ஒரு ஜெனரேஷன் அந்த கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல பெற்றோர்களே, ஒரு அமெரிக்கர் எழுந்து என்னிட்ட கேள்வி கேட்டார். அது கேள்வி நேரம். மிகப்பெரிய படிப்பாளிகள் அமர்ந்திருக்கின்ற அந்த அவை. Why Indian mothers are very much worried about their kids' education? I am going all around the world, but I have never seen such a mother. இந்திய தாய்மார்கள் மட்டும் பிள்ளைகள், அதை கூட அம்மாவை சொன்ன, அப்பாவை சொல்லல. இந்திய தாய்மார்கள் பிள்ளை வளர்ப்பதிலே, அதற்காக படிக்க வைப்பதிலே எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களே, என்னையா காரணம் அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம். பக்கத்துல ஒரு தமிழ் பெண்மணி எந்திரிச்சு, சார் பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரு நல்ல பதில சொல்லுங்கன்னு. எனக்கு புரியல. இவன் அமெரிக்கன், அந்த பெண் தமிழ் பெண்மணி. ஸ்டேஜ்ல ஆர்கனைசர் சொன்னாரு, சார் லவ் மேரேஜ், இந்த பொண்ணு தமிழ் பொண்ணு நம்ம கலாச்சாரத்துல நம்மள மாதிரி பிள்ளைங்களை நல்லபடியா படிக்க வச்சு எல்லாத்தையும் அதுக்காக தியாகம் பண்ணணும்னு நினைக்குது. அவன் அவனுடைய கலாச்சாரத்துல வளர்க்கணும்னு நினைக்கிறான். ஒரு நல்ல ஆன்சரா சொல்லுங்க. நான் உடனே அடுத்த நொடி அவன்கிட்ட சொன்னேன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல வேணாலும் சொல்றேன். மை டியர் அமெரிக்கன், ஆல் இந்தியன் மதர்ஸ் வாண்ட்ஸ் தேர் சில்ட்ரன் டு பி பெட்டர் than her husband. எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய கணவனை விட புத்திசாலியா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கய்யா, அதனாலதான் அப்படி பண்றாங்க அப்படின்னு. யூ பெட் மீ வித் மை ஓன் செப்பல்னா, என் செருப்பு எடுத்து என்ன அடிச்சிட்டீங்கன்னா. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்ல, தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார் வள்ளுவர். தன்னை விட தன்னுடைய பிள்ளைகள் புத்திசாலியா இருந்தா உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் தனக்கும் நல்லதுங்கிறத திருக்குறளை மாதிரி நல்ல கருத்துள்ள ஒழுக்கமான இலக்கியங்களை படித்த காரணத்தினால் எங்க பொண்ணுக்கு தெரியுது, உனக்கு தெரியலடான்னு. இதை ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட மண்ணுக்கும் இப்படிப்பட்ட இலக்கியத்திற்கும் சொந்தக்காரர்கள் தான். இப்ப நீங்க பாருங்களேன், உங்க பிள்ளைங்கள்ட்ட நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா நல்லா சம்பாதிக்கலாம். தயவுசெய்து சொல்லாதீங்க. சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் கல்வி அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, வளர்ந்தோன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு கலெக்டர் ஆகி சம்பாதிக்கிறத ஒண்ணுமே இல்லாம நம்ம கவுன்சிலரே சம்பாதிக்கிறாங்க, இதுக்கு எதுக்கு நான் படிக்கணும்னு நினைப்பான். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.